வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் இது வந்து அறுவடைன்ற படம், ஒரு புது படம். தொடர்ந்து 10வது நாளா 12வது நாளா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. செகண்ட் வீக்கு. கார்த்திகேசன் இவர் தான் டைரக்டர் கம் ஆக்டர், அவர் தான் ஹீரோ. இவர் ஏற்கனவே லாரான்னு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, இது 2வது படம். இந்த படம் இவரே கதை திரைக்கதை வசனம் பண்ணி டைரக்ட் பண்ணி நடிக்கிறாரு. இதில் நான் ஒரு ஹீரோட மாமா ரோல் பண்ணுறேன். ஒரு நல்ல கேரக்டர், நல்ல கதை, அதனால் கேட்டோன்னே ஒத்துக்கிட்டு நான் வந்துட்டுருக்கேன். இந்த படத்தை நான் கதை பண்ணி நானே இயக்குறேன், நான் அப்புறம் ஹீரோ பண்ணுறேன். இது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை, அது எப்படி சமூக பிரச்சனையாக மாறுது, இந்த சமூகத்தில் நடக்கிற பல விஷயங்கள் அந்த படத்தை தோல் வச்சு காட்டுறோம். இதுக்காக நிறைய பிரச்சனை சந்திச்சு தான் ஒரு நல்ல பட்ஜெட்டில் சார் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. சரவணன் சார் மற்ற எல்லாருமே இந்த டீம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தோட பேரு எப்படிங்க? ஜாதி சார்ந்தது இல்லை, ஜாதி இல்லை, ஒரு தனி மனிதனுடைய சமூக பிரச்சனை தான் இது. அது எப்படி சமூகத்தில் மாட்டி அவன் எப்படி வெளியில் வர்றான் அந்த பிரச்சனையிலேருந்து அப்படின்னு சொல்கிறது தான். ஜாதி ரீதியான படங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்குது. அது ஒரு சிலர் ஒவ்வொரு கருத்து வைக்கிறாங்க. அது உங்களோட கருத்து இருக்குது? அந்த படம் வரவேற்கக்கூடியதாக இருக்குது. நல்ல படங்கள் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். படம் நல்லா இருந்தால் வரவேற்கப்பட வேண்டியது தான். அது அப்போலேருந்து இருக்குது, அந்த காலத்துலேருந்து இருக்குது. இது அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. அந்த காலத்தில் பெரிய சர்ச்சையாக ஏற்படுத்தலையே? அந்த காலத்தில் இந்த மாதிரி மீடியா, உங்களை மாதிரி மீடியா இல்லை, கேள்வி கேட்குற மாதிரி ஆட்கள் இல்லை. இப்போ ஈஸியாக எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, எல்லாரும் மைக் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க, எல்லாரும் கேமரா வச்சுருக்காங்க, கையிலே எல்லாமே இருக்குது. ஊடகங்கள்லாம் நிறைய பெருத்துருச்சு, வளர்ந்துருச்சு. அதனால் கேள்விகளும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும், காலப்போக்கில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி சிறிய பட்ஜெட் படம் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான படங்கள் வந்து எடுக்கிறாங்க, ஆனால் வெளியில் வர்றது இல்லையே, சரியான தியேட்டரில் கிடைக்கிறது இல்லை, இன்னுமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது, அவங்க வந்து முடிவு எடுக்கணும். இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் ஒரு நல்ல தலைவர் ஒருத்தர் செலக்ட் ஆகி அவங்க வந்து வர இதில் வந்து நல்ல முறையாக தயாரிப்பாளர் சங்கத்தை செயல்படுத்தினா இதெல்லாம் சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும். 200 கோடி 300 கோடி போட்டு எடுக்கிற படங்கள் கூட ஃப்ளாப் ஆகிடுது, ஆனால் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிற படங்கள் நல்லா ஹிட் ஆகுது. அதை பற்றி உங்களுக்கு? இது காலங்காலமாக சினிமாவில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். புது வசந்தம்னு ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு 90ல், அது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். சூப்பர்குட் சௌத்ரியே சினிமாக்கே புதுசு, சூப்பர்குட் சௌத்ரியே புதுசு. அந்த படம் ஓடின மாதிரி இது வரைக்கும் அப்படி ஒரு படம் ஓடினதா சரித்திரமே இல்லை. அப்படி ஒரு ஹிட் படம். அதுக்கப்புறம் தான் முரளி பெரிய ஹீரோ, அதுக்கப்புறம் தான் விக்ரமன் பெரிய டைரக்டர், அதுக்கப்புறம் தான் சூப்பர்குட் பெரிய நிறுவனமாச்சு. அதனால எப்போவுமே சின்ன படங்கள் ஓடி தான் பெரிய படமாக மாறும். அப்படி பெரிய படமாக மாறி அவங்க பெரிய மனிதர்களாக மாறுவாங்க, பெரிய இயக்குநர்களாக மாறுவாங்க, பெரிய தயாரிப்பாளர்களாக மாறுவாங்க. இது காலங்காலமாக சினிமாவில் வந்துட்டு இருக்க ஒரு வழி வழியாக தொடர்ற இது ஒரு விஷயம். இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கோ கேள்வி கேட்கறதுக்கோ ஒன்றும் விஷயமே கிடையாது.